வெல்கம் பேக். இது ஒரு இனிய தொடக்கம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லைஃப்பில் தனியாக சர்வே பண்ணி கற்றுக்க நம்மளுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும். அப்படி கிடைச்ச இடம் தான் எனக்கு இது. எப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாமே படித்து முடிச்சுட்டு அவங்கவுங்க ஏற்ற வேலைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிடுவாங்க. பட் ஆனால் சில பேர்த்துக்கு மட்டும் வேலை எதுவுமே கிடைக்காம கிடைச்ச வேலைக்கு போயிட்டு என்னடா லைஃபு அப்படின்னு டெய்லி புலம்புற லைஃப்பாக இருக்கும். பட் ஆனால் அவங்க தான் லைஃப்பை ரொம்ப ஆழமாக கற்றுக்குவாங்க. அப்படி தான் நானும் டெய்லியும் சர்வே பண்ணி லைஃப்பை ரொம்பவே ஆழமாகவே கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த 6 மாதம் என் வாழ்க்கையில் நான் பார்க்காத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா மனுஷனுக்குமே எல்லா சமயம் கிடச்சிடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன். ஏன்னா பொறுப்புகள் நம்மளுக்கு ரொம்ப எச்சாவே வரும். நம்ம தனியாகவே இருப்போம். தனியான சூழ்நிலையில் எல்லா பிரச்சனைகளும் நம்ம ஹேண்டில் பண்ணோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாத ஒரு விடையை தேடி ரொம்ப குழப்பத்தில் இருப்போம். பட் ஆனால் நம்ம மற்றவங்க மாதிரி இல்லை, நம்ம தனியாக இருக்கோம். நம்ம வாழ்க்கையவே தனியாக தான் போராடுறோம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நான் மற்றவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கேன் அப்படின்னு ஒரு ரியாலிட்டியில் நான் என்ன உணர்றேன். நம்ம பின்னாடி என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதை விட்டுட்டு இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிக்க போகிறேன். ஸோ லைஃப்பில் இது மட்டும்தான் விஷயம்னு இல்லாமல் நிறைய விஷயங்களை நான் தேடி போகிறேன். நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். சில விஷயங்களை நம்ம எப்படி பண்ணணும்னு கூட நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் பயந்ததெல்லாம் போதும். இன்னும் நான் எதுக்குமே பயப்பட போகிறதில்ல. ஏன்னா தயங்கி பின்னாடி போனால் எதுவுமே நம்மளுக்கு வராது. ஸோ நான் முன்னாடி போகலான்னு இனிமேல் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா இனிமேல் நானாகவே இருக்க போகிறேன். அப்போனா தான் எந்த கவலையுமே இல்லாமல் நம்மளுக்கு கிடைச்ச வேலையும் நீட்டாக செய்ய முடியும். லைஃப்பில் எந்த வேலை செஞ்சாலும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2025ஓட என் பாஸ்ட்டை மறந்துட்டு 2026 என் பிகினிங்கை தொடங்குறேன்.